ஹாய்ண்ணா ஜூலி. இப்போதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50 இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. காதலின் ஃபார்முலா நீதானே ஜூலி. இப்படியா பாடணும்? இல்ல இல்ல இல்ல. போலியின் ஃபார்முலா நீதானே ஜூலி. பித்தலாட்டத்தின் ஃபார்முலா நீதானே ஜூலி. பிக் பாஸின் ஃபார்முலா நீதானே ஜூலி. இப்படியெல்லாம் பாட்டை பாடி இறங்கி நம்ம கலாய்க்கிற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. இருந்தாலும் தானா வாண்டடா வந்த வண்டியில ஏறி இருக்கிற இந்த பிக் பாஸ் ஜூலியில போலி ஜூலியை நம்ம வந்து தோல் உரிக்க போறோம். வீடியோ டீசெண்டா இருக்கும் மக்களே. கண்டிப்பா இன்டீசெண்டாவும் தரக்குறைவாகவும் இல்ல தரம் தாழ்ந்து இருக்காது மக்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆனா இருந்தாலும் தரமான அடியா இருக்கும். விஜய் அவர்கள் வந்து வேலூர்ல வந்து மாநாடு போட்டாரு, செயல் வீரர் மாநாடுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்காப்புல. என்ன சொன்னாருன்னா, ஊர்ல இந்த அனுபவசாலிகள் மொத்த பேரும் சேர்ந்து யாராலையும் அடக்க முடியாத ஒரு ஜல்லிக்கட்டை காளைய ஒரு சாதாரணமா சின்ன பையன் வந்துட்டு ஒரு புல்லுக்கட்டை காட்டி அடக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்வார். இது வந்து அவர் புதுசா கண்டுபிடிச்சி சொன்ன கதை கிடையாது. இது ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற கதை தான். ஜல்லிக்கட்டை வந்துட்டு புல்லுக்கட்டை வச்சு அடக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் அவர் வந்துட்டு மாநாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பல தரப்புல பல பேர் வந்துட்டு அரசியல்வாதிகள் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா தானா வாண்டடா வந்துட்டு நானும் ரவுடி தான் சொல்லிட்டு ஒரு மூதேவி வந்து வண்டியில் ஏறி இருக்கு. அதுதான் இந்த பிக் பாஸ் போலி ஜூலி. இந்த ஜூலி என்ன பண்ணிருக்குன்னா, அவர் சொன்ன அந்த கதையை வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆனா இந்த ஜல்லிக்கட்டை வந்துட்டு நாங்க கஷ்டப்பட்டு நான் ஒருத்தி தனியா நின்று மெரினால ப்ரொடெஸ்ட் பண்ணி நான் மட்டும் பண்ணி இதை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். மறுபடியும் அதை பேன் பண்ற மாதிரி எதையும் பண்ணிடாத. நீ சொன்ன கதையை நம்பி எல்லா பசங்களும் உங்க கட்சியில இருக்கிறவங்க அண்டர் 18 பசங்க எல்லா பசங்களும் போயிட்டு புல்லுக்கட்டை எடுத்து போயிட்டு ஜல்லிக்கட்டு காலக்கட்டை நீட்டினாங்கன்னா அது அவங்கள அடிச்சு தூக்கிறோம். கரூர்ல நடந்த 50 மரணத்தை 500 மாத்திராதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுது. நமக்கு என்னன்னா இது லிஸ்ட்லயே இல்லையே இந்த மூதேவி ஏன் இது வாண்டடா வந்து வண்டியில் ஏறுது அப்படின்னு சொன்னா, இது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். உனக்கு அப்படிதான் பப்ளிசிட்டி வேணும்னு நினைச்சேன்னா எங்கேயாச்சும் போயிட்டு கடைங்கள ஹலோ கைஸ் இங்க பாருங்க கைஸ்ன்னு சொல்லிட்டு எதையாச்சும் பண்ணி பொழப்பட்டிக்க உன் கடையை நடத்திக்கோ. இங்க வராத. ஏன்னா இது அரசியல். எதுக்கு அப்படி சொல்றேன்னா, களம் வந்து ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைகளை வந்து அவர் எதிர்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் லெவல்ல ஒரு தன்னை அசைக்கவே முடியாத அளவுக்கு நங்கூரத்தை போட்டுட்டு இருக்கிற ஒரு கட்சி. இன்னொன்னு வந்துட்டு ஆட்சி இழந்துட்டு பசியில இருக்கிற ஒரு கட்சி. இப்படி ஒரு பெரிய ஒரு போராட்டத்துல அவர் வந்து போராடிட்டு இருக்காரு. அது சரியா தவறான்றதுல நான் வரல. ஆனா அந்த போட்டின்றது அவ்வளோ ஃபயரா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு சப்ப மேட்ரை இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு என்னமோ இவதான் என்னவோ போயிட்டு ஜல்லிக்கட்டுல வந்து போராடி அங்க போயிட்டு பீட்டால போயிட்டு அங்க போயிட்டு மனு எழுதி கொடுத்து இவதான் புடிங்கின்னு வந்த மாதிரியும், ஏன்னா ஜல்லிக்கட்டு ப்ராடெஸ்ட் இவதான் அரேஞ்ச் பண்ண மாதிரியும். ஜல்லிக்கட்டு ப்ராடெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களே ஒருத்தனும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கணும். அந்த போராட்டம் தன்னெழுச்சியா மக்கள் ஒன்னு கூடிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல இதுக்கு நான் தான் சொந்தக்காரன் சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு இதை வாங்கிக்கினாங்க. அந்த கிரெடிட் அவங்க வாங்கிக்கினாங்க. அது ஹிப்ஹாப் தமிழாவா இருக்கட்டும், லாரன்ஸ் அண்ணனாவா இருக்கட்டும், இல்ல இந்த மூதேவியா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு நான் தான் இதை வந்துட்டு உருவாக்கினேன், நான் தான் இதை முன்னெடுத்தேன் அப்படின்ற ஒரு கிரெடிட்ஸை எடுத்துக்கினாங்க. ஆனா சத்தியமா அது வந்து அப்படி நடக்கவே கிடையாது. அது தன்னெழுச்சியான மக்கள். ஜல்லிக்கட்டுன்றது வந்துட்டு ஒரு நம்ம தமிழர்களோட அடையாளமா பார்க்கப்படுது. அந்த அடையாளத்தை ஃபாரின்ல இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மூதேவிங்கெல்லாம் இங்க வந்து நின்றுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்து நின்றவங்க. ஆனா ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஃபிளைட்டை பிடிச்சி கஷ்டப்பட்டு இங்க வந்து இங்க சோறு தண்ணி இல்லாம மெரினால உக்காந்து அடி வாங்கி மண்டை உடைஞ்சு எவ்வளவோ கஷ்டப்பட்ட எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க. இத போற போக்குல வந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன்,
தெரியாதனமா இந்த நம்ம பசங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏதாச்சும் ஒண்ணு புதுசா வந்துச்சுன்னா அப்படியே அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவானுங்க. அந்த மாதிரி இந்த மூதேவி அங்க கத்துனத, எல்லாரையும் தரக்குறோம் மரியாதை இல்லாம பேசுனத, ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு அவர் எவ்வளவு பொறுப்பான பதவியில் இருந்தாரப்போ அடுப்புல வச்ச வெந்நீர் அடி வாங்க வாச்சு வாடா பன்னீர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவமானப்படுத்தி அவ்வளவு கேவலமா பேசின ஒரு மூதேவி தான், மரியாதை தெரியாத ஒரு ஈனப்பிறவி தான் இந்த ஜூலி. இவ வந்து நான் தான் ஜல்லிக்கட்டை நடத்தினேன், நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டுக்கு, அதை மறுபடியும் பேன் பண்ணிடாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குது. நாம என்ன சொல்றோம்னா, விஜய் அவர்களா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது. விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். அந்த விமர்சனத்துக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அவரோட அரசியலை நீ விமர்சிச்சிருக்கலாம். அவர் வந்து நமக்கும் நிறைய குறைகள் இருக்கு அவர்கிட்ட. ஒரு கட்சியை மட்டுமே டார்கெட் பண்ணி டிஎம்கேன்னு சொல்லிட்டு அந்த டிஎம்கேவை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. அந்த டிஎம்கே ஊழல் செய்யுது அப்படின்னு சொன்னா எந்த ஊழலை எந்த இடத்துல எப்படி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு விளக்க உரை கொடுக்கறதுல அது ஒரு குறை இருக்குது. என்ன ஊழல் செஞ்சிட்டாங்க அப்படின்றதையும் விளக்கமா சொல்றதுல, இன்னொரு கட்சி இந்த நாட்டுக்கே ஆபத்தான ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியை பத்தி பேசுறதே இல்லை, சுத்தமா அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. கேட்டா வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அப்படின்றாங்க. இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் தான் இருக்கிறாங்க, எல்லாரையும் பேசுறது இல்ல, வெறும் டிஎம்கேன்னு பேசுறாரு. அந்த ஒரு குறை இருக்கு. இதை விமர்சிச்சிருக்கலாம். ஆனா இந்த மூதேவி என்ன சொல்லுதுன்னா, அவர் சொல்ற அந்த குட்டி ஸ்டோரி, தன்னோட ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, தன்னோட அந்த ஃபாலோவர்ஸை, தன்னோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு கதையை சொல்றாரு. என்னால முடியும், நான் புதுசா வந்தவனா இருந்தாலும் அனுபவசாலியா இல்லாம இருந்தாலும் என்னால இதை செய்ய முடியும் அப்படின்றத சொல்றதுக்காக அந்த கதையை அந்த இடத்துல சொல்றாரு. இத போயிட்டு வாண்டடா ஏறல. இது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். இதுக்கு எந்த இடத்துல போனா எந்த பப்ளிசிட்டி நமக்கு வரும் அப்படின்றது அதுக்கு தெரியும். முதல்ல ஒருத்தரை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி இந்த உலகம் என்ன பேசு, நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்றத நாம பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பிக் பாஸ் நிகழ்ச்சியில எல்லாருமே ஜெயிச்சவங்களா இருக்கட்டும் தோத்தவங்களா இருக்கட்டும், பிக் பாஸ்ல இருந்து வெளியில வரும்பொழுது கெத்தா நான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நான் இங்க சஸ்டெயின் பண்ணண்டா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வெளியே வந்தாங்க. ஆனா நீ என்ன பண்ண, ஜூலி என்ன பண்ணாங்க, பின்வாச வழியா, தோத்தது ஒரு பக்கமா இருந்தாலும் பின்வாசல் வழியா மூஞ்ச ராத்திரிடம் வருவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ராத்திரிடம் மாதிரி சின்ன வயசுல எல்லாம் ஊர்ல எல்லாம் முகமுடிய போட்டுட்டு முகமுடி கொள்ளக்காரங்க வருவாங்க, அந்த மாதிரி மூஞ்ச கட்டின்னு புறவாசல் வழியா பின்னங்கால் பிடரல அடிக்க ஓடி போன. அப்படி போன நீ எல்லாம் இவ்வளவு பெரிய தலைவரை பேசலாமா? உன்னோட கிரிட்டிசைஸ டிசிப்ளினா வை, வேண்டான்னு சொல்லல. என்னென்ன 500 மாத்திராதீங்கன்னு அப்படின்னா அவரு தான் கொலை பண்ணாருன்னு சொல்ல வரியா? அவர் கொலை பண்ணியிருந்தாருன்னா சிபிஐல இந்நேரம் அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாருல்ல. இதுக்காகவே உன் மேல டிஃபமேஷன் போடலாம், உன்னை தூக்கி உள்ள வைக்கலாம். ஆனா வந்துட்டு இந்த அளவுக்கு கேவலமால இறங்கி போக மாட்டாங்க யாரும். அதனால உண்மையிலேயே சொல்றேன், உனக்கு பப்ளிசிட்டி வேணும்னா எங்கேயாச்சும் போயிட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்களை செஞ்சேன்னா கண்டிப்பா பப்ளிசிட்டி கிடைக்கும். கலைஞர் டிவி ஷோல கலா மாஸ்டர் உன்னை எப்படி வச்சு செஞ்சாங்கன்றது இந்த உலகமே பார்த்துச்சு. உன்னோட டிசிப்ளின் என்ன அப்படின்றது இந்த உலகமே பார்த்துச்சு. அவங்க ஆடும்போது கூட ஆடக்கூடாது அப்படின்றது சின்ன பசங்களுக்கு கூட தெரியும் மேனஸ். அந்த மேனஸ் கூட உனக்கு தெரியாம கூட போயிட்டு கீன்னு சொல்லிட்டு கையாட்டிட்டு அவங்க கிட்ட துப்பு வாங்கின. இது சோசியல் மீடியால கிடையாது, நேஷனல் மீடியாலேயே நாங்க பார்த்தோம். அவ்வளோ பெரிய டிவி சேனல்ல நீ வந்துட்டு நடந்துக்கின கேவலமான விஷயத்த அவங்க கிட்ட காரி துப்பு வாங்கினதை நாங்க பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஈனப்பிறவினி நீ வந்துட்டு தளபதி வந்துட்டு விஜய் அவர்களை வந்துட்டு நீ சொன்ன கதையில வந்துட்டு இது மாற்றம் இருக்குன்னு, திருத்தம் இருக்குன்னு, அப்படி இருக்குன்னு, இப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன பிரச்சனைனா பட வாய்ப்புகளோ இல்ல சீரியல் வாய்ப்புகளோ எதுவுமே இப்போ வந்து இவ்வளவு வந்து தேடி வர்றதில்ல போல. அதனால வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம முகம் பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை எதையாச்சும் பேசணும் அப்படின்னு சொன்னா அவரை எதிர்க்கிறவங்க கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும், அவர் எதிர்க்கிறவங்க கிட்ட இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிட்டு அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு மேல எப்படியாச்சும் வந்துடலாம் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பவாதி தான் இந்த ஜூலி. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டுன்றத ஒரு விஷயத்தையே தன்னோட பர்சனல் உயரத்துக்காக யூஸ் பண்ணிக்கின ஒரு மூதேவி தான் இது. ஜல்லிக்கட்டுல போனதை அதை யூஸ் பண்ணி பிக் பாஸ்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவளுக்கு கிடைச்சது. அதுல போயிட்டு இவளோட ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சதுனால அடுத்து என்ன பண்ணாங்க, அங்கத்துல இருந்து மக்கள் குப்பையை தூக்கி விசிறி அடிக்கிற மாதிரி இவளை விசிறி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இவ என்ன பண்ணா, அப்படியே அவங்க காலை பிடிச்சி இவங்க காலை பிடிச்சி மெல்ல கலா மாஸ்டரோட சேர்ந்து கொஞ்சம் சின்ன சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைச்சது.
இதை வச்சு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தது. இப்ப எதுவும் வரதில்ல போல. அதனால வந்துட்டு என்ன யாரு ரொம்ப புகழின் உச்சத்துல இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம வந்து திட்டணும்னா, அவங்கள எதிர்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும், கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும். அதை வச்சு வைத்த கழுவிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இந்த மூதேவி வந்து தளபதியை வம்புக்கு இழுக்குது. அதனால உண்மையிலே சொல்றேன், தளபதி ரசிகர்களுக்கும் ஒன்று சொல்றேன், விஜய் அவர்களோட தொண்டர்களுக்கும் ஃபாலோவர்களுக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மூதேவியை இக்னோர் பண்ணுங்க. இவளை வந்து ஒரு எதிரியா நினைச்சு மற்றவங்களை திட்டுற மாதிரி அவங்கள திட்டுறது, இவளை வந்துட்டு ரொம்ப ஆபாச அர்ச்சனை பண்றது, இதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அவளை நாம பெரிய ஆள் ஆக்கி விட்ட மாதிரி இருக்கும். இந்த மூதேவி என்ன பிளான் பண்ணிச்சோ அதுல ஜெயிச்சிருவான். தயவு செஞ்சு இவளை வந்துட்டு குப்பையை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுருங்க, கண்டுக்காதீங்க மக்களே. இதைதான் சொல்லணும்னு நினைச்சேன். இனிமே வந்துட்டு உண்மையில சொல்றேன், நான் வந்து விஜய் அவர்களை வந்து குறை சொல்லவே கூடாது, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது, அவரோட கட்சியை பத்தி பேசவே கூடாது, அவரை வந்து விமர்சிக்கவே கூடாது அப்படின்ற வார்த்தையை நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். ஆக சிறந்த ஜனநாயகத்தை அவரே கொடுத்து வச்சிருக்கிறாரு. யாரு வேணாலும் அவரை விமர்சிக்கலாம், யார் வேணாலும் அவர் அரசியலை நீங்க வந்துட்டு விமர்சனம் பண்ணலாம். ஆனா அது எதை விமர்சனம் பண்ற, எதுக்காக பண்ற அப்படின்றது தான் உண்மை. உன் பப்ளிசிட்டிக்கும் உன் பசியும் உன் வயிற்று கலவரத்துக்கு நீ வந்துட்டு அவரை வந்து திட்டின அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு ரொம்ப மோசமான செயல். தயவு செஞ்சு இந்த ஜூலி மாதிரியான ஆட்களை புறம் தள்ளி விடுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல அவங்கள வந்துட்டு டீல் பண்ணி புறம் தள்ளி விடுங்க. கண்டிப்பா வந்துட்டு உண்மையிலேயே விஜய் அவர்களோட அரசியல் அதனோட ஆழம் மக்களுக்கு நன்மையானதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு அதை விட வேற ஒரு வரப்பிரசாதம் ஒண்ணுமே கிடையாது. இதை சொல்லிக்கின்னு மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.